साधनों के तेज विकास சாதனம் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது போனு, மொபைல் போன், லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதான் சாதனம், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் உடைய தேஜ் விகாஸ். தேஜ் மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வேகமான. விகாஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட். அதோடைய ரொம்ப வேகமான வளர்ச்சியோட காரணத்தினாலையும் தத்தா மீன்ஸ் இன் அடிஷன் டு, அதோட சேர்த்து அந்நிய காரணோசே, அந்நிய மீன்ஸ் அதர், அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற காரணம் ரீசன்ஸ், மற்ற ரீசன்ஸ்னாலையும் பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸோடைய ஆவாஜாகி மீன்ஸ் ஒரு டிராபிக், ஒரு இது போக்குவரத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட அந்த யூசேஜ் வந்துட்டு பிரபாவித் மீன்ஸ் பாதிக்கப்படுற, ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. பிரபாவித் மீன்ஸ் பாதிக்கப்படுற, அஃபெக்ட் ஆகுது. பிரபாவித் हुई மீன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருது அப்படிங்கறத சொல்றாங்க. पर देहाती दुनिया आज भी छुट्टियां से ही चल रही है. पर மீன்ஸ் பட், ஆனா தேஹாத்தி மீன்ஸ் இந்த கிராமப்புறம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய துனியா மீன்ஸ் வேர்ல்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட வேர்ல்டுல ஆஜ் மீன்ஸ் டுடே, இன்னைக்கும், பி மீன்ஸ் ஆல்சோ, இன்னைக்கும் கூட, சிட்டியா மீன்ஸ் லெட்டர்ஸ், சேஹி சல் ரகினா நடக்குது. அதாவது லெட்டர்ஸ் யூஸ் பண்ற அந்த பழக்கம் வந்து சல் ரகிஹை, அதாவது போயிட்டு தான் இருக்கு, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. फैक्स, ईमेल, टेलीफोन तथा मोबाइल ने चिट्ठियों की तेजी को रोका है. என்னென்னலாம் தடுக்குது அப்படின்னா, ஃபேக்ஸ் அனுப்புறது, இமெயில் சென்ட் பண்றது, டெலிபோன் யூஸ் பண்றது, தத்தா மீன்ஸ் அது கூடவே சேர்த்து மொபைல் மீன்ஸ் மொபைல் யூஸ் பண்றது, சிட்டி அதாவது லெட்டர்ஸோடைய தேஜி மீன்ஸ் அதோடைய ஃபாஸ்ட்னஸ், அந்த லெட்டர்ஸோடைய அந்த வேகத்தை ரோக்கா மீன்ஸ் தடுக்கிறது. ரோக்காஹைனா அதெல்லாம் தான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த லெட்டர்ஸை தடுக்குது, லெட்டர்ஸோட வேகத்தை தடுக்குது. பர் व्यापारिक डाक की संख्या लगातार बढ़ रही है. पर मीन्स बट, ஆனா வியாபாரிக் அதாவது வணிக ரீதியான, அதாவது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய டாக்னா அதோடைய அந்த போஸ்டேஜ் வந்து சங்கியான நம்பர், அதாவது வியாபாரத்துக்கு வேண்டி அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்றவங்களோட நம்பர் வந்துட்டு லகாத்தனா கண்டினியூஸா, தொடர்ச்சியா, பட் ரகி மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குதான். அதாவது வியாபாரத்துக்காக அந்த போஸ்டல் சர்வீஸ் யூஸ் பண்றவங்க அதிகமாயிட்டே தான் இருக்காங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், जहां तक पत्रों का सवाल है, अगर आप बारीकी से उसकी तक में जाइए तो आपको ऐसा कोई नहीं मिलेगा. जहां तक மீன்ஸ் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹாங் மீன்ஸ் எது வரைக்கும், எதுன்னு அர்த்தம், தக்குனா வரைக்கும், எது வரைக்கும். பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்கான சவால் கேள்வி, லெட்டர்ஸ் தேவைதானா அப்படிங்கிற கேள்வி எது வரைக்கும் இருக்குதோ, அகர் மீன்ஸ் அதுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அகர் மீன்ஸ் இஃப், ஒருவேளை, ஆப்னா நீங்க, பாரிக்கி மீன்ஸ் ரொம்ப துல்லியமா, ரொம்ப துல்லியமான்னு சொல்லுவோம் இல்லையா, துல்லியமா. உஸ்கினா அதோடைய தக் மீன்ஸ் பிளாட்ஃபார்ம், அதோடைய மேல் இதுல வந்து ஜாயினா போனோம் அப்படின்னா, தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் ஆப்னா உங்களுக்கு, ஐசா கோயி நகி மிலேகா, ஐசா மீன்ஸ் லைக் தட், இப்ப சொல்ல போற மாதிரி, கோயி நகி மீன்ஸ் எதுவுமே, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், கோயி மீன்ஸ் எதுவுமே, மிலேகா கிடைக்காது, இப்ப சொல்ல போற மாதிரி எதுவுமே கிடைக்காது. என்னன்னு அப்படின்னா, ஜிஸ்னே கபி கிசி கோ பத்ர நா லிக்கா, ஜிஸ்னேனா சம்வன், யாரோ ஒருத்தவங்க, கபி மீன்ஸ் அட் எனி டைம், எப்பவுமே, கிசிக்கோ யாருக்குமே, பத்ர ந லிக்கா, பத்ர இஸ் லெட்டர், லிக்கா மீன்ஸ் எழுதுறது, ந லிக்கான எழுதாதவங்க, அதாவது ஒருத்தவங்க யாருக்குமே எப்பவுமே லெட்டர் எழுதல அப்படிங்கிற மாதிரி கிடைக்காதான். யா மீன்ஸ் அல்லது, ந லிக்காயா, ந மீன்ஸ் இஸ் த நெகட்டிவ், லிக்காயானா எழுதுனதே கிடையாது, எழுதவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடைக்காதான். யா மீன்ஸ் அல்லது, பத்ரோங்கா बेसब्री से जिसने इंतजार न किया हो. பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்காக பேஸ்பிரி மீன்ஸ் ரொம்ப ஆவலா, ஈகர்லின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஆவலா, ஜிஸ்னே யாருமே, இன்தசார் ந கியா ஹோ, இன்தசார் மீன்ஸ் வெயிட் பண்றது, காத்திருக்கிறது, இன்தசார் ந கியான செய்யறது, கியா செய்யாம இருந்திருக்கோங்க, அதாவது லெட்டருக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பா கிடையாதான். नेक्स्ट है, हमारे सैनिक तो पत्रों का जिस उत्सुकता से इंतजार करते हैं उसकी कोई मिसाल ही नहीं. हमारे நம்மளுடைய சைனிக் மீன்ஸ் சோல்ஜர்ஸ், நம்மளுடைய
சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, போர் வீரர்கள், அவங்க வந்துட்டு तो पत्रों का पत्रों मीन्स लेटर्स அந்த லெட்டர்ஸ்க்காக जिस उत्सुकता से इंतजार करते हैं उत्सुकता मीन्स ரொம்ப ஹாப்பினஸ் ரொம்ப ஆர்வம் கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட இன்தஜார் करते हैं இன்தஜார் மீன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தனக்கு தன்னோட ஃபேமிலில இருந்து ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு உஸ்கி போய் மிசால்கி நகி உஸ்கி உஸ்கினா அந்த வெயிட் பண்றதுக்காக கோயி கோயி மீன்ஸ் எனி எந்த விதமான மிசால்கி நகி மிசால் மிசால எக்ஸாம்பிள் அர்த்தம், எந்த விதமான ஒரு உதாரணமும் நகி நகி இஸ் நெகட்டிவா இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து எவ்வளவு ஈகரா வந்து ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால எக்ஸ்பிளைன் கூட பண்றதுக்கு எக்ஸாம்பிள் கூட கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. एक दौर था जब लोग पत्रों का महीनों इंतजार करते थे पर अब वग बात नहीं. ஏக் தௌர் ஏக்னா ஒரு தௌர்னா டியூரேஷன் ஒரு காலகட்டம் இருந்துச்சாம். ஜப் ஜப் மீன்ஸ் வென் எப்போ அப்படின்னா லோக் லோக் மீன்ஸ் மக்கள் வந்து பத்திரம் பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்க்கு வேண்டி மஹினோ இன்தசார் கர்த்தே மஹினோ மீன்ஸ் ஒரு மந்த் ஒரு மாதம் வரைக்கும் இன்தசார் கர்த்தே இன்தசார் மீன்ஸ் வெயிட் பண்றது கர்த்தே மீன்ஸ் செய்யறது அதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பர் மீன்ஸ் பட் ஆனா அப் மீன்ஸ் நான் இப்போ வந்துட்டு வக் பாத் நகி பாத் மீன்ஸ் விஷயம் அந்த விஷயம் வந்து நகி நகி நெகட்டிவ் வேர்ட். அப்ப இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப கிடையாது. परिवहन साधनों के विकास ने दूरी बहुत घटा दी है. परिवहन டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம் இல்லையா, போக்குவரத்து. சாதனம் மீன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாதனங்களுடைய விகாஸ்னா டெவலப்மெண்ட் அதோட வளர்ச்சி தூரி பகுத் கட்டா தி ஹை தூரி தூரம் ரொம்ப டிஸ்டன்ஸ பகுட் கட்டானா சுருக்குறது பகுட் கட்டா தி ரொம்பவே சுருக்கிருச்சு தூரங்கிறத ரொம்பவே என்ன பண்ணிருச்சு சுருக்கிருச்சு. அதாவது தூரங்கிறது இப்ப நமக்கு தூரமாவே தெரியறது கிடையாது அந்த அளவுக்கு சுருக்கிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. पहले लोगों के लिए संचार का इकलौता साधन चिट्ठी ही थी पर आज और भी साधन विकसित हो चुके हैं. பஹலேனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு லோகோं के लिए லோகோனா மக்களுக்காக சஞ்சார் மீன்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் பேச்சு அதாவது பேசிக்கிறதுக்கான இக்லௌட்டா இக்லௌட்டா மீன்ஸ் ஒரே ஒரு ஒன்லி ஒன் சாதன் மீன்ஸ் ஒரு எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா சிட்டி மீன்ஸ் லெட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. பர் மீன்ஸ் பட் ஆனா ஜாஜ்னா டுடே இன்னைக்கு இந்த காலகட்டத்துல அவர் பி இன்னும் ஜாஸ்தியான சாதன எக்யூப்மெண்ட்ஸ் விகாசித் ஹோ சுக்கே ஹை விகாஸ் மீன்ஸ் டெவலப் ஆயிருச்சு ஹோ சுக்கே அப்படின்னு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டத்துல பேசிக்கிறது கம்யூனிகேஷனுக்கான சாதனங்கள் நிறையவே என்ன ஆயிருச்சு விகாசித் ஹோ சுக்கி டெவலப் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. आज देश में ऐसे लोगों की कमी नहीं है जो अपने पुरखों की चिट्ठियों को सहेज और संजोकर विरासत के रूप में रखे हुए हो. आज மீன்ஸ் டுடே இன்னைக்கு காலகட்டத்துல தேஷ்மே கண்ட்ரி இந்த கண்ட்ரில ஐசே லோகோங்கி கமி நகி ஐசேனா லைக் தட் இப்ப சொல்ல போற மாதிரியான லோகோனா மக்களுக்கான கமினா கம்மின்னு அர்த்தம் லெஸ் நகின்னு வந்துச்சு இல்லையா, சோ கம்மி இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இப்ப சொல்ல போற மாதிரியான பீப்புள் வந்து இந்த காலகட்டத்துல கூட கம்மி இல்லையா. யார் அப்படின்னா ஜோ மீன்ஸ் ஹூ யார் அப்படின்னா अपने पुरखों की छुट्टियां अपने தன்னுடைய புர்கோ மீன்ஸ் தன்னோட முன்னோடிகள் சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள் ஆன்சஸ்டர்ஸ் உடைய சிட்டியோ மீன்ஸ் லெட்டர்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சகேஜ் அவர் சகேஜ் பாதுகாத்து சேமிச்சு வைக்கிறது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சஞ்சோக்க மீன்ஸ் போற்றுறது அதாவது பாதுகாத்து போற்றி விராசத்கே ரூப்மே விராசத் மீன்ஸ் பாரம்பரியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாரம்பரிய மாதிரியான ரூப்னா அந்த வடிவத்துல ரக்கே ரக்கேனா வச்சிருக்கிறது பாரம்பரியங்கிற பேர்ல அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சேமிச்சு பாதுகாத்து போற்றி வைக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. யானா அல்லது மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் படே லேக்கக் பத்திரக்காரோ उद्यमी कवि प्रशासक सन्यासी या किसान इनकी पत्र रचनाएं अपने आप में अनुसंधान का विषय है. फिर ஆஃப்டர் அதுக்கப்புறம் படே பெரிய ரொம்ப பெரிய லேக்கக் மீன்ஸ் எழுத்தாளர்களும் சரி பத்திரக்காரம் அதாவது பத்திரம் எழுதுறவங்க அதாவது லெட்டர் எழுதுறவங்க இல்லையா அவங்களும் சரி உத்தியமி மீன்ஸ் அந்த
தொழில் செய்யறவங்கன்னு சொல்லுவாங்க, தொழிலதிபர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோடையும் சரி. கவி, கவி மீன்ஸ் போயட், அது எழுத்தாளர்களோட சரி. பிரசாசக், பிரசாசக் மீன்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்களே, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிர்வாகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் சரி. சன்னியாசி, சன்னியாசி செயின்ட், அதாவது முனிவர்கள் சொல்லுவாங்க, அவங்களும் சரி. யா, யா மீன்ஸ் அல்லது. கிசான், கிசானா ஃபார்மர், அந்த விவசாயிகளோடயும் சரி. இன்கி, இன்கின்னு இவங்க இந்த மாதிரி சொன்னவங்களுடைய பத்திர ரச்சனா, பத்திர மீன்ஸ் லெட்டர், ரச்சனா கிரியேஷன், அந்த லெட்டர் கிரியேஷன் வந்து अपने आप में अपने आप ना தனக்கு தானே, தனக்குள்ளேயே அனுசந்தான் கா விஷயம். அனுசந்தான் மீன்ஸ் ரிசர்ச், நமக்கு நம்மள நமக்குள்ளேயே தேடுறதுக்கான விஷயம் மீன்ஸ் சப்ஜெக்ட் அதுல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது இவங்க எழுதுற லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா, ரொம்பவே நம்மளே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் அதுல நிறைய இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. अगर आज जैसे संचार साधन होते तो पंडित नेहरू अपनी पुत्री इंदिरा गांधी को फोन करते. अगर अगर मीन्स इफ ஒருவேளை आज जैसे, आज मीन्स टुडे, இன்னைக்கு, जैसे मीन्स மாதிரி, இன்னைக்கு மாதிரி. சஞ்சார் சாதன், சஞ்சார் மீன்ஸ் கம்யூனிகேஷனுக்கான சாதன், எக்யூப்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷனுக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஓத்தேதோ இருந்துச்சு அப்படின்னா, பண்டித் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருக்காலே அவங்க, அப்னி புத்ரி, அப்னின்னு தன்னுடைய, புத்ரி மீன்ஸ் டாட்டர், தன்னுடைய பொண்ணு, இந்திரா காந்திக்கு போன் கர்த்தே, போன் பண்ணி இருந்திருப்பாங்க. போன் மீன்ஸ் போன் தான், கர்த்தேனா செய்யறது, அதை போன் செஞ்சு பேசி இருந்திருப்பாங்க சொல்றாங்க. पर तब पिता के पत्र पुत्री के नाम नहीं लिखे. पर मीन्स பட், ஆனா தப் மீன்ஸ் அப்போ, ஒருவேளை போன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ, பிதா மீன்ஸ் ஃபாதர், அப்பாவுடைய பத்திர லெட்டர், அப்பாவுடைய லெட்டர், புத்ரிக்கே நாம் நகி லிக்கே, புத்ரி மீன்ஸ் டாட்டரோட பேர்ல, நாம்னா பேரு, டாட்டரோட பேர்ல நகி லிக்கேனா எழுதுறது, நகி லிக்கேனா எழுதப்பட்டு இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. நகி லிக்கே ஜாத்தே மீன்ஸ் எழுதப்பட்டு இருக்காதுங்கிறத சொல்றாங்க. அந்த லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா, ஜோ மீன்ஸ் விச், அந்த இது வந்து தேஷ் மீன்ஸ் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியோடைய கரோடோ கோடிக்கணக்கான லோகம் மக்களுடைய பிரேரன் தேத்தே, பிரேரன் மீன்ஸ் இன்ஸ்பிரேஷன், ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. பிரேரன் தேத்தே மீன்ஸ் ஒரு உத்வேகத்தை அது கொடுக்குது, ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த லெட்டரை அவங்க எழுதிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை போன் இருந்துச்சுன்னா போன் பண்ணி பேசிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பத்திரம் கோத்தோ, பத்திரம் பதில் லெட்டர்ஸ ஆப்னா நீங்க, सहेज कर रख लेते हैं, पर एसएमएस संदेशों को आप जल्दी ही भूल जाते हैं. நம்மளுடைய அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சகேஜ்னா சேமிச்சு வைக்கிறது, லெட்டர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி ரக்லாம் வச்சிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பத்திரமா வச்சிருப்போம். பர் மீன்ஸ் பட், ஆனா எஸ்எம்எஸ் இருக்கு இல்லையா, சந்தேஷம் மெசேஜ், எஸ்எம்எஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் ஆப்னா நீங்க, ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்டா, ரொம்ப வேகமா, பூல் ஜாத்தே ஹை, பூல்னா ஃபர்கெட், பூல் ஜாத்தேனா மறந்து போயிருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. कितने संदेशों को आप सहेज कर रख सकते हैं. कितने ना how many, எத்தனை சந்தேஷம்னா மெசேஜஸ் தான் நீங்க, ஆப்னா நீங்க, சகேஜ்கர்னா சேமிச்சு, சேவ் பண்ணி, ரக் சக்தேனா வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெசேஜஸா இருந்துச்சு அப்படின்னா, எஸ்எம்எஸ்ஸா இருந்துச்சுன்னா எத்தனை மெசேஜஸ் தான் நீங்க சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேக்குறாங்க. तमाम महान हस्तियों की तो सबसे बड़ी यादगार या धरोहर उनके द्वारा लिखे गए पत्र ही हैं. तमाम मीन्स ஆல், எல்லா, மகான் ஹஸ்தியும், மகானா கிரேட், ரொம்ப எல்லாத்தை விட பிரபலமான, ஹஸ்தியா மீன்ஸ் பிரபலங்கள்ல, செலிபிரிட்டிஸ்ல, கீதோ சப்சே படி, சப்சே எல்லாத்த விட, படினா ரொம்பவே ஜாஸ்தியான, யாதுகார் நினைவுல நிக்கக்கூடிய, அதாவது நினைவகமா இருக்கக்கூடிய, யா மீன்ஸ் அல்லது, தரோஹார் மீன்ஸ் ரொம்ப ஞாபகத்துல இருக்கக்கூடியதா, யாதுகார்னாலே தரோஹார்னாலே சேம் தான், ஒரு ஞாபகத்துல இருக்கக்கூடிய. உன்கே துவாரா லிக்கே கையே பத்திரஹிகை, உன்கே அவங்க, துவாரா வழியாக, அவங்க வழியா, லிக்கேனா எழுதப்பட்ட, லிக்கே கை மீன்ஸ் எழுதப்பட்ட, பத்திரனா லெட்டர் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளுடைய ஞாபகங்களா எது சிறந்ததுன்னு சொல்றாங்க, லெட்டர்ஸ், நம்ம வழியா எழுதப்பட்ட லெட்டர் தான் சிறந்ததுங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்மள கூட மறந்துடுவாங்க, நம்ம வழியா எழுதப்பட்ட லெட்டரை மறக்க மாட்டாங்கிறத சொல்றாங்க. பாரத் மே இஸ் श्रेणी में राष्ट्रपिता महात्मा गांधी को सबसे आगे रखा जा सकता है.
பாரத் மீன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான உதாரணம் பாரத் மீ இந்தியால ஸ்ரேணி மீன்ஸ் கிளாஸ். இந்த இந்த வகையில வந்துட்டு ராஷ்டிரபிதா ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்மளோட தேச தந்தை மகாத்மா காந்தியை வந்து சப்சேனா எல்லாத்த விட ஆகே ரக்கா ஜா சக்தே ஹை. ஆகே முன்னாடி ரக்கா வைக்க முன் வைக்க முடியும். ஜா சக்தேனா முடியும்னு அர்த்தம். அவர் தான் வந்து முன்னாடி வைக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. दुनिया के तमाम संग्रहालय जानी मानी हस्तियों के पत्रों का अनूठी संकलन भी है. दुनिया मीन्स वर्ल्ड. இந்த உலகத்தோடைய தமாம் மீன்ஸ் ஆல் எல்லா சங்கிரஹாலய மீன்ஸ் அருங்காட்சியம் சொல்லுவாங்க. மியூசியம்ல எல்லா மியூசியம்லயும் ஜானி மீன்ஸ் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப நல்லா எல்லாருக்கும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஹஸ்தியம் மீன்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லா செலிபிரிட்டிஸோடைய பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸோடைய அனூட்டா மீன்ஸ் ரொம்ப யூனிக்கான ரொம்ப தனித்துவமான சங்கலன் மீன்ஸ் ஒரு சேகரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொகுப்பு. சங்கலன் ஒரு கலெக்ஷன்ஸ் பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் அங்க இருக்கும். எல்லா மியூசியம்லயுமே எல்லா செலிபிரிட்டியோடைய லெட்டர்ஸும் அங்க இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. தமாம் பத்ர தேஷ் काल और समाज को जानने समझने का असली पवमाना है. தமாம் மீன்ஸ் ஆல் எல்லா பத்திர மீன்ஸ் லெட்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் தேஷ் மீன்ஸ் கண்ட்ரி இந்த நாட்டோடையும் கலானா கலைகளோடதும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சமாஜ் மீன்ஸ் சொசைட்டி இந்த சமூகத்தோடைய ஜானே சமஜ்னேகா ஜானே தெரிஞ்சுக்கிறது சமஜ்னா புரிஞ்சுக்கிறதுக்குமான அசலினா ஒரு உண்மையான பவுமானா ஒரு சொத்து மாதிரி ஒரு சோர்ஸ் மாதிரி ஒரு மெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேஸ் மாதிரியான ஒரு பொருள் அது அப்படிங்கறத சொல்றாங்க. பாரத் மே ஆजादी के पहले महासंग्राम के दिनों में जो कुछ अंग्रेज अफसरों ने अपने परिवारजनों को पत्र में लिखे वे आगे चलकर बहुत महत्व की पुस्तक तक बन गए. பாரத்கே அதாவது இந்தியாவுடைய ஆஜாதிக்கே ஆஜாதி மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்குறதுக்கு பகலினா முன்னாடியே மகாசங்கிரம் கே தினோமே மகாசங்கிரம் மீன்ஸ் அந்த உலக போர் சொல்லுவோம் இல்லையா, கிரேட் பேட்டில் நடந்தது இல்லையா, அந்த தினம் மீன்ஸ் அந்த நாட்கள்லயுமே ஜோ குச் மீன்ஸ் வாட் எவர் எதெல்லாம் வந்து அங்கிரேஜ் அதாவது ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய அப்சரம் ஆபீசர்கள் வந்துட்டு அப்படியே தன்னுடைய பரிவார் ஜனம் மீன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பத்திரம் மீன்ஸ் லெட்டரா லிக்கே மீன்ஸ் எழுதி இருக்கிறாங்க. அதாவது ஆங்கில ஆபீசர்கள் வந்து தங்களுடைய ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதி இருந்திருக்காங்க. எப்பனா வேர்ல்டு வார் நடந்த டைம்ல. வே ஆகே சல்கர் பகுத் மகத்வ கே புஸ்தக் தக் பன் கயே. வேமே அது அந்த லெட்டர்ஸ் வந்து ஆகே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் முன்னாடி போக அதாவது காலம் கடந்து போக ஆகே சல்கர் முன்னாடி போக பகுத் மகத்வக்கே புஸ்தக் ரொம்பவே மகத்துவ மீன்ஸ் வேல்யூபிளான ரொம்ப சிறந்த புஸ்தக ஆக கூட பன்னா ஆகுறது. அதாவது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புஸ்தகமா கூட ஒரு புக்கா கூட உருவாகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இன் பத்ரோனே சாபித் கியா கி யக் சங்கிராம் कितने जमीन मजबूत लिए हुए थे. இன் மீன்ஸ் இந்த பத்திரம் இந்த லெட்டர்ஸ் தான் வந்துட்டு சாபித் தான் ப்ரூவ் பண்றது. அதுதான் ப்ரூவ் பண்ணிருக்கான். சாபித் ப்ரூவ் பண்ற என்ன ப்ரூவ் பண்ணிருக்க அப்படின்னா யக் மீன்ஸ் இந்த சங்கிராம் மீன்ஸ் இந்த போர் வந்துட்டு கித்தனை எவ்வளவு ஜமீனி மஜ்பூத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வலிமையானதா எவ்வளவு வந்து நில வலிமையோட இருந்துச்சு அப்படிங்கறத லியே உயதா அப்படிங்கறத அந்த லெட்டர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट महात्मा गांधी के पास दुनिया भर से तमाम पत्र केवल महात्मा गांधी इंडिया लिखे आते थे. महात्मा गांधी के पास महात्मा गांधी கிட்ட பாஸ் மீன்ஸ் இடம் மகாத்மா காந்தி கிட்ட துனியா பர்சே துனியா மீன்ஸ் வேர்ல்டு உலகம் பர்னா ஃபுல்னு அர்த்தம் உலகம் முழுக்க இருந்து தமாம் மீன்ஸ் ஆல் வந்த எல்லா பத்திர மீன்ஸ் லெட்டருமே கேவல் மீன்ஸ் ஒன்லி வெறும் மகாத்மா காந்தி இந்தியாங்கிற அட்ரஸ் மட்டும்தான் லிக்கே ஆத்தே லிக்கேனா எழுதப்பட்டு ஆத்தேனா வருது. மகாத்மா காந்தி இந்தியான்னு மட்டும் பேர் வச்சுதான் வந்து எல்லா லெட்டர்ஸுமே காந்திக்கு வந்திருக்கு. और वे जहां भी रखते थे वहां तक पहुंच जाते थे. और மீன்ஸ் மற்றும் வே மீன்ஸ் அவைகள் அந்த லெட்டர்ஸ் வந்து ஜஹா பி ரக்தே தே ஜஹா மீன்ஸ் எங்க வேறவர் எங்க இருந்தாலும் ரக்தே வாழ்ந்த காந்தி எங்க இருந்தாலும் வஹா மீன்ஸ் தேர் அந்த இடம் வரைக்கும் தக் மீன்ஸ் வரைக்கும் அந்த பிளேஸ் வரைக்கும்
பகுஞ்ச் ஜாத்தே தே. பகுஞ்ச் ரீச் ஆகுமா, போய் சேர்ந்துருமா. பகுஞ்ச் ஜாத்தேனா போய் ரீச் ஆயிருது. அவர் எங்க இருந்தாலுமே அந்த இடத்துக்கு போய் அந்த லெட்டரை சேர்த்துருவாங்களாமா. आजाद के आंदोलन की कई अन्य दिग्गज हस्तियों के साथ भी ऐसा ஐசா ஹி தா. ஆஜாத் மீன் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கான ஆந்தோலன். ஆந்தோலன் மீன்ஸ் ப்ரொட்டஸ்ட், அதாவது எதிர்ப்பு பண்ணுவாங்க இல்லையா, அந்த சுதந்திர போராட்டத்தோட கை அந்நிய திக்கஜ அஸ்தியம். கை மீன்ஸ் மெனி, நிறைய. அந்நிய மீன்ஸ் அதர், காந்தியை தவிர்த்திருக்கக்கூடிய மத்த. திக்கஜ அஸ்தியம், திக்கஜ் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய, அஸ்தியம் மீன்ஸ் செலிபிரிட்டிஸ், ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கும் கே சாத் அவங்க கிட்டையும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ அவங்களுக்கும் கூட ஐசா ஹீதா. ஐசா மீன்ஸ் இப்படிதான் நடந்துச்சு, அதாவது அவங்களோட பேர். இப்ப நேருக்கு லெட்டர் தான் நேரு இந்தியா, இந்த மாதிரி மட்டும்தான் லெட்டர்ல எழுதி வந்துச்சாம லெட்டர். காந்திஜிக்கு पास देश दुनिया से बड़ी संख्या में पत्र पहुंचते थे, पर पत्रों का जवाब देने के मामले में उनका कोई जोड़ नहीं था. गांधी जी के पास, गांधी जी கிட்ட தேஷ் துனியா சே, தேஷ்னா கண்ட்ரி, துனியானா வேர்ல்டு, அதாவது உலகத்துல இருந்தும் சரி, நிறைய கண்ட்ரிகள்ல இருந்தும் சரி, படி சங்கியாமே, படினா பிக், ரொம்பவே, சங்கியா அதாவது நம்பர் அர்த்தம், ரொம்ப நிறைய லார்ஜ் நம்பர்ல வந்துட்டு பத்திர பகுன்ஸ்தே. பத்திர மீன்ஸ் லெட்டர் வந்து பகுன்ஸ்தேனா ரீச் ஆகுமா, வந்து சேருமா. பர் மீன்ஸ் பட், ஆனா பத்ரோங்கா ஜவாப், பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்கான ஜவாப் மீன்ஸ் பதில், அந்த பதில வந்து தேனேனா கொடுக்கறதுக்கான மாம்லே மீன்ஸ் கேஸ், அந்த பத்திர அந்த லெட்டருக்கான ரிப்ளை கொடுக்கறதோட அந்த வகையில வந்துட்டு உன்கா கோயி ஜோட் நகிதா. உன்கா அவருக்கு, கோயி மீன்ஸ் யாருமே, ஜோட் நகிதா, ஜோட் மீன்ஸ் மேட்ச், யாருமே அவருக்கு நிகரா இல்ல. நகிதா நெகட்டிவ், அப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதுற ரிப்ளை மாதிரி யாராலும் எழுத முடியாதுங்கிறத அப்படி சொல்றாங்க. कहा जाता है कि जैसे ही उन्हें पत्र मिलता था उसी समय वे उसका जवाब भी लिख देते थे. கஹா ஜாத்தா தா. கஹானா சொல்லப்பட்டுச்சான், கஹா ஜாத்தானா சொல்லப்பட்டுச்சான், அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கி ஜெய்சே மீன்ஸ் லைக் தட், எப்ப வந்துட்டு உன்கேனா அவருக்கு பத்திர மில்தா தா, பத்திர லெட்டர் வந்துட்டு மில்தா கிடைக்குதோ, எப்ப அவருக்கு லெட்டர் கிடைக்குதோ, உசி உசி மீன்ஸ் அந்த சமயம் மீன்ஸ் டைம், அந்த டைமே, வேனா அவரு, உஸ்கான அந்த லெட்டருக்கான ஜவாப்னா ஆன்சர், ரிப்ளை வந்துட்டு பி மீன்ஸ் ரிப்ளைவும் கூட லிக் தேத்தே, லிக்னா எழுதிடுவா, லிக் தேத்தனா எழுதி கொடுத்துருவாராம். எப்ப அவருக்கு லெட்டர் கிடைக்குதோ அப்பவே என்ன பண்ணிடுவாரா, லெட்டருக்கான ரிப்ளைவே எழுதி கொடுத்துருவாராம். अपने हाथों से ही ज्यादातर पत्रों का जवाब देते थे. அப்படின்னா தன்னுடைய ஹாத்தோனா கைகள், தன்னோட கைகளாலதான் வந்து ஜாதாத்தா பெரும்பாலும், மோஸ்ட்லின்னு சொல்லுவோம் இல்லையா, மோர் ஓவர் எல்லா லெட்டருக்கான, பத்ரோ மீன்ஸ் லெட்டருக்கான ஜவாப் தேத்தே, ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், ரிப்ளை வந்துட்டு தேத்தேனா கொடுப்பாராம். அவர் கைப்படவே அவர் எழுதிதான் எல்லா ரிப்ளையும் கொடுப்பாராமா. जब लिखते लिखते उनका दाहिनी हाथ दर्द करने लगता था. ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்து லிக்தே எழுதிக்கிட்டே இருக்கும் போது, லிக்தே மீன்ஸ் எழுதுறது, லிக்தே எழுதிட்டே இருக்கும் போது, உன்கான அவருடைய தாகினா மீன்ஸ் ரைட் சைடு, ரைட் ஹேண்ட், ஹாத் மீன்ஸ் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் வந்து தர்து கர்னே லக்தா, தர்துனா பெயின், வலிக்கிறது, தர்து கர்னே லக்தானா வலிக்க ஆரம்பிச்சிருமா, எழுதிட்டே இருக்கும் போது ரைட் ஹேண்ட் வலிக்க ஆரம்பிச்சிருமா. तो वे बाह्य हाथ से लिखने में जुड़ जाते थे. तो மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் வேனா அவரு, பாய ஹாத் சே, பாயனா லெஃப்ட் ஹேண்ட், ஹாத் மீன்ஸ் ஹேண்ட், வலது கையில, இடது கையில, லிக்னே மீன்ஸ் எழுதுறதுக்கு, ஜுடு ஜாத்தே, ஜுடுனா அவரால் எழுதவும் முடியுமா, ஜுடு ஜாத்தே மீன்ஸ் அவரால் எழுதுறது பாசிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. महात्मा गांधी ही नहीं, आंदोलन के तमाम नायकों के पत्र गांव गांव में मिल जाते हैं. மகாத்மா காந்தி ஹி நகி, மகாத்மா காந்தி மட்டும் கிடையாது, நகி இஸ் நெகட்டிவ் வேர்டு, மகாத்மா காந்தி மட்டும் கிடையாது. ஆந்தோலன் ப்ரொட்டஸ்ட், அந்த எதிர்ப்புல, தமாம் நாயக்கே பத்திர, தமாம்னு ஆள், அந்த எதிர்ப்புல போராடின எல்லா நாயக்கம் மீன்ஸ் ஹீரோஸ், அந்த எல்லா ஹீரோஸோட பத்திர மீன்ஸ் லெட்டரும், गांव மீன்ஸ் வில்லேஜஸ், எல்லா வில்லேஜஸ்லயுமே மில் ஜாத்தே ஹை, மில்னா கிடைக்கிறது, மில் ஜாத்தேனா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. पत्र भेजने वाले लोग उन पत्रों को किसी प्रशस्ति पत्र से कम नहीं मानते हैं.
பத்திர பேஜ்னே வாலே, பத்திர மீன்ஸ் லெட்டர், லெட்டரை பேஜ்னே வாலே அப்படின்னா அனுப்பக்கூடியவங்க, லெட்டர் அனுப்புனவங்க, லோக் லோக்னா மக்கள், அனுப்பக்கூடிய மக்கள், உன் பத்திரம், உன் மீன்ஸ் அந்த, பத்திரம், பத்திரம் மீன்ஸ் லெட்டர் இருக்கும், கிசி, கிசி மீன்ஸ் எனி, எந்த விதமான, பிரசஸ்தி பத்திர சே கம் நஹி மான்தே ஹை, பிரசஸ்தி பத்திரம் மீன்ஸ் ரிசர்ச், அந்த சைட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, ரிசர்ச் எழுதுனதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு அப்டிராக்ட் எழுதுவோம் இல்லையா, அந்த பிரசஸ்தி பத்திர சே, அதை விட கம் நஹி மான்தே, கம்னா கம்மியா, நஹி மான்தே, மான்தேனா அக்செப்ட் ஒத்துக்கிறது, நஹி மான்தேனா ஒத்துக்கல அப்படி சொல்றாங்க. அந்த அந்த லெட்டர் வந்து அவ்வளவு வேல்யூபிள் அவங்களுக்கு, ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்களோட ரிசல்ட்டா எழுதுறது மாதிரி அந்த லெட்டர்ஸ் தான் அவங்களுக்கு அவ்வளவு வேல்யூபிளா இருந்திருக்குது. और मीन्स and மற்றும் कई लोगों ने तो उन पत्रों को फ्रेम कराकर रख लिया है. கை மீன்ஸ் மெனி, நிறைய, லோகோனா மக்கள், நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, தோ உன் பத்திரம் கோ, உன் அந்த பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ ஃப்ரேம் கராக்கர், ஃப்ரேம்னா ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரேம் கராக்கர்னா ஃப்ரேம் செஞ்சு, ரக் லியா ஹை, ரக்னா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. யக் ஹை பத்ரோं का जादू, யக்னா இதுதான் வந்து பத்திரம், பத்திரம் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ்க்கான ஜாது, ஜாதுனா மேஜிக், இதுதான் கடிதங்களோட ஒரு மேஜிக் மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. யஹி ரஹி पत्रों के आधार पर ही कई भाषाओं में जाने कितनी किताबें लिखी जा चुकी हैं. யஹி நஹி, யஹி மீன்ஸ் இது, நஹி மீன்ஸ் நஹினா இல்ல, இது மட்டும் இல்ல, பத்திரம்க்கு ஆதார், பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ் உடைய ஆதார், ஆதார்னா அடிப்படையா வச்சுதான், லெட்டர்ஸ் அடிப்படையா வச்சுதான், கை பாஷாமே, கை மீன்ஸ் மெனி, நிறைய பாஷாவுமே நிறைய பாஷைகள், நிறைய லாங்குவேஜஸ்ல, ஜானேனா தெரிஞ்சுதான், என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, கித்னி கிதாபே லிக்கி ஜா சுக்கி ஹை, கித்னா ஹவு மெனி, எத்தனை, கிதாபினா லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர்ஸ், லிக்கி ஜா சுக்கி ஹை, லிக்கினா எழுதப்பட்டு முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த லெட்டர்ஸ் வழியா தான் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பாஷையில எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காங்கிறத இந்த லெட்டர்ஸ் வழியா தான் நமக்கு தெரிஞ்சுது. லிக்கிஜா சுக்கி மீன்ஸ் பினிஷ்டு, லிக்கினா எழுதி முடிச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், வாஸ்தவமே பத்திர கிசி தஸ்தாவேஜ் சே கம் நஹி ஹை, வாஸ்தவம் ரியலி, உண்மையாவே பார்த்தோம்னா பத்திர லெட்டர் வந்தது, கிசினா இனி, எந்த ஒரு தஸ்தாவேஜ் சே கம் நஹி ஹை, தஸ்தாவேஜ் மீன்ஸ் டாக்குமெண்ட், எந்த ஒரு பொதுவான டாக்குமெண்ட்டை விடையும் கம் நஹி ஹை, கம்னா கம்மி, நஹின்னு வந்துச்சுல, சோ இல்ல, கம்மி கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. பந்த் கே 200 பத்ர பச்சன் கே நாம், இது ஒரு புக்கோட பேரு. और மீன்ஸ் and மற்றும், நிராலா கே பத்ர ஹம்கோ லிக்கையா ஹை, இது ஒரு கஹா, இது ஒரு பத்திரம், இது ஒரு புக்கோட பேரு. ததா மீன்ஸ் இன் அடிஷன் டு, இது கூடவே சேர்த்து, பத்ரோं के आईने में दयानंद सरस्वती समेत कई पुस्तकें आपको मिल जाएंगे. சமேத், இது வரைக்கும் வந்து ஒரு புக்கோட பேரு, அதாவது பத்ரோं के आईने में दयानंद सरस्वती समेत, இது ஒரு புக்கோட பேரு. இந்த 3 புக்குமே கை புஸ்தகம் ஆப்கே மில் ஜாயேங்கே, கை மீன்ஸ் மெனி, நிறைய, புஸ்தகம் நிறைய புக்ஸ், இதே மாதிரி நிறைய புக்ஸ், ஆப்னா உங்களுக்கு, மில் ஜாயேங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இந்த 3 புக்குமே என்ன பண்ணுது அப்படின்னா, லெட்டர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய புக்கு, இந்த மாதிரியான புக்கு நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. कहा जाता है कि प्रेमचंद खास तौर पर नए लेखकों को बहुत प्रेरक जवाब देते थे. கஹா ஜாத்தா சொல்லப்படுது, அதாவது இப்ப இன்ன வரைக்கும் நம்ம காதால கேட்க முடியுது, சொல்லப்படுறத கேட்க முடியுது. என்ன அப்படின்னா, பிரேம்சந்த்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆத்தர், நல்ல ஒரு எழுத்தாளர். அவரு காஸ் தௌர்பர், காஸ்னா ஸ்பெஷலான, தௌர்னா டியூரேஷன், ஒரு ஸ்பெஷலான ஒரு அகேஷன், ஒரு ஸ்பெஷலான டியூரேஷன்ல, நயே லேக்ககம் கோ, நயேனா நியூ, புதுசா லேக்ககம், அதாவது எழுத்தாளர்கள், புது எழுத்தாளர்களுக்கு பகுத் ரொம்பவே பிரேரக்னா இன்ஸ்பிரேஷனான, ஜவாப் தேத்தே, ஜவாப்னா ரிப்ளை கொடுப்பாரா. तथा पत्रों के जवाब में, तथा इन एडिशन இது கூடவே பத்ரோं के जवाब में, பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்கான ஜவாப்னா ஆன்சர்ல, வேனா அவரு பகுத் முஸ்தவுத் ரக்தே தே, பகுத் வந்து ரொம்பவே, முஸ்தவுட் மீன்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்குது, முஸ்தவுத் ரக்தே ரொம்ப ஆக்டிவா அவரு எல்லா லெட்டர்ஸ்க்கான ரிப்ளைவும் கொடுப்பாராமா. அதாவது எப்பயுமே எந்த லெட்டருக்கும் ரிப்ளை லேட்டா கொடுக்காம ஆக்டிவா கொடுத்துருவாராமா. इसी प्रकार नेहरू और गांधी के लिखे गए ரவீந்திரநாத் தாகூர் கே பத்ர, இசி பிரகார்னா டைப், இந்த மாதிரி, இந்த வகையில நேரு और காந்தி கே, நேருக்கும் காந்திக்கும் லிக்கேகைனா எழுதப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் கே பத்ர, ரவீந்திரநாத் தாகூருடைய பத்ர மீன்ஸ் லெட்டர், ரவீந்திரநாத் தாகூருடைய லெட்டர் வந்துட்டு
பி பகுத் பிரேரகை, அதுவும் கூட பி மீன்ஸ் ஆல்சோ, அந்த அந்த லெட்டரும் கூட பகுத் பகுத் ரொம்பவே, பிரேரகை பிரேரகை இன்ஸ்பிரேஷனல், அதாவது ரொம்பவே அட்ராக்டிவ் ஆனது அப்படிங்கறத சொல்றாங்க. महात्मा और कवि के नाम से महात्मा गांधी और रविंद्रनाथ टैगोर के बीच सन 1915 से 1947 1941 के बीच के पत्राचार का संग्रह प्रकाशित हुआ है. மகாத்மா அவர் கவி அப்படிங்கிற ஒரு பேர்ல கே நாம் சே, நாம்னா பேர், அந்த பேர்ல மகாத்மா காந்தி அவர் ரவீந்திரநாத் தாகூர் கே பீச், மகாத்மா காந்திக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் பீச், பீச்னா நடுவுல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சன், சன் மீன்ஸ் இயரை குறிக்கிறது, 1915 இருந்து 1941 கே பீச், கே பீச் மீன்ஸ் பிட்வீன், அந்த இந்த ரெண்டு இயற்கா நடுவுல இருக்கக்கூடிய அந்த இயர்ஸ்கோட பத்ராச்சார், பத்ராச்சார் மீன்ஸ் அந்த பத்திரிகைகள், அந்த லெட்டர்ஸோடைய சங்கிரக கலெக்ஷன், அதோடைய அந்த தொகுப்பு வந்து பிரகாசித் ஹுவாஹை, பிரகாசித் மீன்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு, அதாவது வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க, पब्लिश பண்ணிருக்காங்க சொல்றாங்க. जिसमें बहुत से नए तथ्यों और उनकी मनोदशाओं का लेख जोक मिलता है. ஜிஸ்மேனா அதுல, அந்த தொகுப்புல வந்துட்டு பகுத் நிறைய, ரொம்ப ஜாஸ்தியான நய தத்துவம், நய மீன்ஸ் நியூ, புது, தத்துவம் மீன்ஸ் நிறைய தத்துவங்கள், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கே மீன்ஸ் அவங்களுடைய மனோதஷாக்கா லேக் ஜோக், மனோதஷா மீன்ஸ் அவங்களுடைய மனநிலை, அந்த டைம்ல அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறதோடைய லேக் ஜோக் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதோடைய ஒரு தொகுப்புகளும் மில்தானா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பத்திர व्यवहार के परंपरा भारत में बहुत पुरानी है. பத்திர व्यवहारனா சிஸ்டம்னு அர்த்தம், அதாவது லெட்டர் சிஸ்டம் வந்துட்டு பரம்பரா அதோடைய அந்த கல்ச்சர் வந்துட்டு பாரத் இந்தியால பகுத் புராணி ஹை, பகுத் ரொம்பவே புராணின்னு ஓல்டு, ரொம்பவே அது பழமையானதுங்கிறத சொல்றாரு. इसका असली विकास आजाद के बाद ही हुआ है. पर मीन्स பட், ஆனா இஸ்கானா இதோடைய, அதாவது அந்த லெட்டர்ஸ் எழுதுற கல்ச்சரோடைய அசல உண்மையான விகாஸ்னா டெவலப்மெண்ட், உண்மையான அந்த டெவலப்மெண்ட் வந்து ஆஜாதுக்கே பாத், ஆஜாத் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பாத்னா ஆஃப்டர், சுதந்திரத்துக்கு பிறகுதான் ஹுவானா ஹேப்பன் நடக்கிறது. அந்த இதோட அந்த லெட்டர் எழுதுற கல்ச்சரோடைய உண்மையான வளர்ச்சி எப்பதான் நடந்துச்சு, அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடந்ததுங்கிறத சொல்றாங்க. तमाम सरकारी विभागों की तुलना में सबसे ज्यादा गुडविल डाक विभाग, தமாம் மீன்ஸ் ஆல், எல்லா சர்க்காரி விபாகம், சர்க்காரி மீன்ஸ் கவர்மெண்டோடைய விபாகம் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்டோட டிபார்ட்மெண்டோடைய துல்னா கம்பேர் பண்ணோம், அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மே சப்சேனா எல்லாத்த விட, ஜாதானா ரொம்ப ஜாஸ்தியான குட்வில்னா நல்ல பேருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லாத்த விட ஜாஸ்தியான நல்ல பேரு டாக் மீன்ஸ் போஸ்டல் விபாக் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அது இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஹைனா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நல்ல ஒரு குட்வில் இருக்குங்கிறத சொல்றாங்க. इसकी एक खास वजह यग भी है कि यग लोगों को जोड़ने का काम करता है. इसकी இதோடைய ஏக்னா ஒரு காஸ்னா ஸ்பெஷலான, வஜக்னா ரீசன், ஒரு ஸ்பெஷலான ரீசன். யக் பி ஹை, யக்னா இதுவும், பி மீன்ஸ் ஆல்சோ இதுவும் கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா யக்னா இது, லோகோனா மக்களுக்கு வந்துட்டு, ஜோனேகா ஜோனேனா சேர்க்கறது, ஜாயின் பண்றது, மக்களை சேர்க்கறதுக்கான காம்னா வேலைய கர்த்தானா செஞ்சுட்டு இருக்கு, அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. கர் தக் இஸ்கி பகுஞ்சை, அதாவது வீடு வரைக்கும், தக் மீன்ஸ் வரைக்கும், ஒரு வீட்டுல இன்னொரு வீட்டு வரைக்கும், இஸ்கினா இதோடைய பகுஞ்சா ரீச் இருக்கு, இதோட ரீச் வந்து எல்லா வீடுகளுக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. संचार के तमाम उन्नत साधनों के बाद भी चिट्ठी पत्री की हैसियत बरकरार है. சஞ்சார் மீன்ஸ் அந்த தொடர்புன்னு சொல்லுவோம், அந்த தொலைத்தொடர்புடைய தமாம் மீன்ஸ் ஆல், எல்லா உன்னத சாதனோக்கே பாத், உன்னதனா ப்ராக்ரஸ் ஆன, ரொம்ப வளர்ச்சி அடைந்த சாதனம் மீன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த உபகரணங்களோட பாத் ஆஃப்டர், அது இருந்தும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ இருந்தாலும் கூட, சிட்டி சித்தி தட் மீன்ஸ் லெட்டர், பத்ரினாலும் லெட்டர், அந்த லெட்டர்ஸோடைய ஹைசியத் மீன்ஸ் அதோடைய அந்த நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைமை வந்துட்டு பர்கரார் மீன்ஸ் அப்படியே ஸ்டேபிளா இருக்கிறது, அதோட நிலைமை எப்படி இருக்கான், ரொம்பவே ஸ்டேபிளா, அதோட அசைச்சிக்க முடியாத அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. शहरी इलाकों में आलिशान हवेलियां हो या
ஷஹரி மீன்ஸ் அதாவது டவுன் ஏரியால. இலாக்கோ மீன்ஸ் பிளேசஸ், அதாவது டவுன் ஏரியால இருக்கக்கூடிய. ஆலிஷானி ஹவேலியா, ஆலிஷானி மீன்ஸ் ரொம்ப லக்ஸரியஸான, ஹவேலியா மீன்ஸ் பிளேசஸ்ல வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி. யா மீன்ஸ் அல்லது. ஃபிர் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம். ஜோம்பட் பட்டியோமே ரக ரகே லோக். ஜோம்பட் பட்டியோ மீன்ஸ் அந்த குடிசைகள் சேரிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பிளேஸ்ல ரக ரகே லோக். ரக ரகே மீன்ஸ் வாழக்கூடிய. லோக்னா மக்களா இருந்தாலும் சரி. துர்கம் ஜங்கல் சே கிரே கவ் ஹோயா. துர்கம் மீன்ஸ் அடர்ந்த, ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய, டென்ஸா இருக்கக்கூடிய. ஜங்கலம் ஃபாரஸ்டால. கிரேனா சூழப்பட்ட, அதாவது கவர் ஆயிருக்கக்கூடிய. கவுனா வில்லேஜா இருந்தாலும் சரி. யா மீன்ஸ் அல்லது. फिर ஆஃப்டர், அதுக்கப்புறம். बर्फबारी के बीच जी रहे पहाड़ों के लोग. பர்ஃப்னா ஐஸ்ன்னு அர்த்தம். அதாவது பனிப்பொழிவு, பனிக்கட்டிக்கு. பீச்னா நடுவுல, பனிப்பொழிவுக்கு நடுவுல. ஜி மீன்ஸ் வாழ்றது. மீன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய. பஹாடோ மீன்ஸ் மவுண்டெயின், மலைகள்ல இருக்கக்கூடிய. லோக் மக்களா இருந்தாலும் சரி. சமுத்திர தத்பர், சமுத்திர மீன்ஸ் ஓஷன், அந்த கடற்கரையோட தட்னா கரை ஓரத்துல இருக்க. ரகே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய. மச்சுவாரே மீன்ஸ் மீன் பிடி தொழிலாளர்கள் சொல்லுவாங்க, மீனவர்கள் சொல்லுவாங்க, அவங்களா இருந்தாலும் சரி. யா மீன்ஸ் அல்லது. அதுக்கப்புறம் ஆஃப்டர். रेगिस्तान के தானியோ மே ரக் ரகே லோக். ரேகிஸ்தான் கே தானியோ மீன்ஸ் அந்த டெசர்ட்டோட ஆக்சஸ்ல, அதாவது டெசர்ட்டோடைய பிளேசஸ்ல, பாலைவன பகுதிகள்ல. ரக மீன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய. லோக்னா மக்களா இருந்தாலும் சரி. ஆஜ் மீன்ஸ் டுடே, இன்னைக்கும். பி மீன்ஸ் ஆல்சோ, இன்னைக்கும் கூட. கத்தோ மீன்ஸ் லெட்டர் தான், கத்துனாலும் லெட்டர் தான். லெட்டரோடைய கி சப்சே மீன்ஸ் எல்லாத்த விட. அதிக்னா ரொம்பவே ஜாஸ்தியான. பேஸ்ட்ரி மீன்ஸ் ரொம்ப ஆர்வம், ரொம்பவே கியூரியாசிட்டியோட. இன்தஜார் இன்தஜார் மீன்ஸ் வெயிட்டிங். இந்த மக்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த லெட்டருக்கான ரொம்பவே ஆவலோட இன்தஜார்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏக் தோ நகி, ஏக்னா ஒன்னு, தோனா ரெண்டு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. கரோடோ மீன்ஸ் கோடிக்கணக்கான. லோக்னா மக்கள். கத்தோ மீன்ஸ் லெட்டர். அவர் மீன்ஸ் மற்றும். அந்நிய மீன்ஸ் அதர், அதை தவிர்த்து இருக்கக்கூடிய. சேவாவும் சர்வீசஸ், லெட்டரா இருக்கலாம், இல்ல அதை தவிர்த்து இருக்கக்கூடிய சர்வீசஸ் கேலியே, அதாவது சர்வீசஸ்க்காக. ரோஸ் மீன்ஸ் டெய்லி. பாரதிய டாக்கர், பாரதி மீன்ஸ் இந்தியன். டாக்கர் மீன்ஸ் போஸ்ட் ஆபீஸ், இந்தியன் போஸ்ட் ஆபீஸோடைய. தர்வாஜோ மீன்ஸ் டோர்ஸ், அதாவது இந்தியன் போஸ்ட் ஆபீஸோட டோரை. தக்னா வரைக்கும். பகுன்ஸ்னா வந்து சேர்றது, ரீச் ஆகுறது. அதாவது லெட்டர் சர்வீஸா இருக்கலாம், இல்ல வேற எந்த சர்வீஸ்க்காகவும் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ அணுகுறாங்கிறத சொல்றாங்க. और इसकी बहुआयामी भूमिका नजर आ रही है. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். இஸ்கினா இதோட, அதாவது போஸ்டல் சர்வீஸோடைய. பகு மீன்ஸ் மல்டி, நிறைய ஜாஸ்தியான. ஆயாமி டைமென்ஷனல், அதாவது பகு ஆயாமினா மல்டி டைமென்ஷனல், நிறைய பரிமாணத்தோட இருக்கக்கூடிய. பூமிகா ரோல், அதோட பங்கு வந்துட்டு. நசர் ஆ ரஹிஹை, நசர்னா பார்வைக்கு. ஆ ரஹிஹைனா வருது, அதாவது நம்மளால பார்க்க முடியுதுங்கிறத சொல்றாங்க. தூர் தேஹாத் மே லாக்கோ கரீப் கரோ மே चूल्हे मनी आर्डर अर्थव्यवस्था से ही जलते हैं. தூர்னா தூரமா இருக்கக்கூடிய. தேகாத்னா கிராமப்புறங்கள். தூரமா இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல. லாக்கோ மீன்ஸ் லாக்ஸ், லட்சக்கணக்கான. கரீப்னா ஏழைகளுடைய. கரோனா ஹவுசஸ்ல, அவங்களோட வீடுல வந்து. சூல்ஹே மீன்ஸ் அடுப்பு வந்துட்டு. மணி ஆர்டர் அர்த்த விவஸ்தா மணி ஆர்டரோடைய அந்த அர்த்த விவஸ்தான சிஸ்டம், அந்த மணி ஆர்டர் சிஸ்டம்னுடைய. ஜல்தேனா பேர்ன் ஆகுறது, எரியறது. அதாவது அந்த அடுப்பு வந்து இந்த மணியாடர்னால மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குங்கிறத சொல்றாங்க. गांवों या गरीब बस्तियां में चिट्ठी या मनी लेकर पहुंचने वाले डाकिया देवदूत के रूप में देखा जाता है. गांवों வில்லேஜஸ், அதாவது கிராமங்கள்லயும். யா மீன்ஸ் அல்லது. கரீப் பஸ்தியோமே, கரீப்னா ஏழைகளா இருக்கக்கூடிய. பஸ்தியனா பகுதிகள், ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல. சிட்டி மீன்ஸ் லெட்டரு. யா மீன்ஸ் அல்லது, லெட்டரா இருந்தாலும் சரி. மணி ஆர்டர் மீன்ஸ் மணி ஆர்டர் லேக்கரை எடுத்துக்கிட்டு. பகுஞ்சுனே வாலினா போய் ரீச் ஆகக்கூடிய, எடுத்துட்டு போகக்கூடிய. டாக்கியனா போஸ்ட்மேன், அந்த போஸ்ட்மேன் எல்லாரும். தேவதூத்துக்கே ரூப்மே, தேவதூதர்களுடைய ரூப்னா வடிவத்துலதான். தேக்கா தேக்கனா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்களா, ஏஞ்சல்ஸ் மாதிரிதான் அவங்க எல்லாரோட கண்ணுக்கும் தெரியுதுங்கிறத சொல்றாங்க. இந்த லெசனை யார் எழுதியிருக்கா அப்படின்னா
அரவிந்த் குமார் சிங்குங்கிறோட ஆத்தர் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையா மணி ஆர்டர், போஸ்டல் சர்வீஸ் லெட்டரை பத்தி இந்த லெசன்ல நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.